ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாலும் எதுனாலும் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் பிடிக்குங்க. அடிக்கடி இந்த ஸ்வீட்டை தான் நான் செய்வேன். வாங்க, ரொம்ப ஈஸியாக 1 கப்பு ரவை இருந்தால் போதும். கடாயில் நெய் விட்டு 1 கப்பு ரவையை நல்லா வறுத்துக்குங்க. அதுலேயே நல்லா முந்திரி பருப்பையும் போட்டுக்கோங்க. 1 கப்புக்கு 3 கப்பு பால் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு வறுத்த ரவையை கொதித்த பாலில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நெய் தாராளமாக விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு குங்குமப்பூ இருந்தாலும் போட்டுக்கோங்க. சைடில் ஒரு தட்டில் நெய் விட்டு நல்லா தடவிக்கிங்க. 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டு திரும்பவும் தாராளமாக நெய் விட்டுக்குங்க. விட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா நமக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் கிடச்சிக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா அழகாக கீத்து போட்டுக்கலாங்க. கீத்து போட்டு எடுத்து ஸ்வீட் எல்லோரும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பால் கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.